ஆ, சொல்லுங்க. சார் நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா சோழாவரம். சோழாவரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை குடிநீர் வழங்கும் 2 ஏரி இல்லை, சோழாவரமும் ஒரு ஏரி, புழல் ஏரி ஒன்று இருக்குது, சோழாவரம் ஏரி. இதில் வந்து ஒரு கரை சரியில்லைன்னு சொல்லி ஒரு வருஷமாக ஆய்வு பண்ணி கரை சரியில்லைன்ட்டு இப்போ 6 மாதமாக வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. 6 மாதமாக வேலை செய்து இப்போ 1 மாதம் தான் முடிச்சிட்டாங்க. அதுக்கு எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா 40 கோடின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு மழை தான் பெஞ்சுது. இப்போ போன ஒரு வாரத்துக்கு முன்னால் பெஞ்ச மழையில் அந்த போட்ட 1 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டரும் தார்பாய் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு 100 மீட்டர் பார்த்தீங்கன்னா இறங்கி போச்சு. அதாவது அவங்க போட்ட லெவல்லேருந்து ஒரு 3 அடி போல் 1 மீட்டர் போல் இறங்கி போயிருக்குது. அதையும் தார்பாய் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க, அதுதான் தெரியுது. ஆனால் அவங்க இன்னைக்கு எஸ்டிமேட் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 40 கோடின்றாங்க. ஆனால் 40 கோடிக்கு தகுந்தபடி வேலை நடந்து, ஏன்னா பழைய கரையே நல்லா இருந்தது. அது ஒழுங்காக வருஷம் வருஷம் மெயின்டெனன்ஸ், இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. வருஷம் வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாவே இந்த 40 கோடி செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கரையும் நல்லா இருந்திருக்கும். பழைய கரை கண்டிஷனுக்கு முழு கொள்ளளவு இருந்தது ஒரு காலத்தில். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் போன மலையில் முழு கொள்ளளவு வச்சுருந்தாங்க. ஆனால் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இன்னைக்கு பாதி தண்ணி தான் இருக்குது. பாதி தண்ணி ஏன்னா கரை சரியில்லைன்ட்டு மறுபடியும் திறந்து விட்டுருக்குறாங்க. மழை காலத்து இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு மாதத்துல மழை நின்று போயிட, அடுத்த வருஷத்துலக்கு இருக்கிற தண்ணியை வச்சு தான் சென்னை குடிநீருக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற 40 கோடி ரூபா செலவு பண்ணியும் சென்னை குடிநீர் பற்றாக்குறை வரும்ன்ற காலகட்டம் தான் இருக்குது. இது இந்த துறைக்கு இன்னைக்கு மினிஸ்டர் இருப்பாங்க, கலெக்டர் இருக்கிறாங்க, முதல்வர் இருக்கிறாரு. இதெல்லாம் முதல்வர் பார்வைக்கு போதா அல்லது மினிஸ்டருங்கெல்லாம் வந்து இதை பார்க்குறாங்களா, அதற்கு ஒரு துறை உள்ள அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்க்குறாங்களான்னு தெரியல. ஒரு சின்ன வீடு கட்டினா கூட ஒரு இன்ஜினியரை வச்சு கட்டுவாங்க. அந்த இன்ஜினியர் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கும் போது 2 பேரும் வந்து ஒரு வியாபாரம் வச்சு வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. 40 கோடி ரூபாய் வேலையில் இதே போல் டேமேஜ் ஆன ஒரு இடத்துல போர்க்கால அடிப்படை, இப்போ அடுத்த வாரம் மழை வந்ததுன்னா மறுபடியும் இது இன்னும் மோசமாக போகிற கண்டிஷனில் இருக்குது. ஆனால் இதை சரி செய்யாமல் ஒரு 2 பேரை வச்சு வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்த உடனே அந்த 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அதனால் இந்த துறைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க, மினிஸ்டர்லேருந்து அதிகாரிகள்லேருந்து உடனடியாக போர்க்கால அடிப்படை, ஏன்னா இந்த ஒரு மாதம் தண்ணி தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு பயன்படும். அதனால் இமீடியட்டாக அதை சரி செய்து முழு கொள்ளளவை கொண்டு வரணுன்றது என்னுடைய கோரிக்கை. என் பேர் ரவிக்குமார், காரனோடையில் இருக்கிறேன். ஆ, சொல்லுங்க. சார் நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா சோழாவரம். சோழாவரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை குடிநீர் வழங்கும் 2 ஏரி இல்லை, சோழாவரமும் ஒரு ஏரி, புழல் ஏரி ஒன்று இருக்குது, சோழாவரம் ஏரி. இதில் வந்து ஒரு கரை சரியில்லைன்னு சொல்லி